தேர்ந்தெடுக்கப்பட்ட வயநாடு தொகுதியில் பிரியங்கா போட்டியிடுகிறார். ஏன் இந்த ஒரு உத்தியை காங்கிரஸ் இந்த நேரத்தில் கையாளுகிறது? உத்தரப்பிரதேசத்தில் இந்த காங்கிரஸ் அகிலேஷ் அண்ட் ராகுலுடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தலித் ஓட்டுகள், யாதவ் ஓட்டுகள், முஸ்லீம் ஓட்டுகள் எல்லாத்தையும் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த கவு பெல்ட்டில் கொஞ்சம் அதிகமான இடங்களை பெற்றாங்கன்னா கொஞ்சம் 29 காங்கிரஸே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிற்கிறாங்களோ காங்கிரஸாரோட பிரியங்காவே கூட நின்னா வச்சுக்கோங்க. பிரியங்கா காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு போட்டி போகும். அப்போ அந்த பர்டிகுலர் தொகுதியில் பிஜேபியோட எல்லா மிஷினரியும் அங்கே வேலை செய்யும். ஃபைட் ரொம்ப டஃப் ஆகிடும். பிரியங்கா நிறுத்தி பலிகடா ஆக்க முடியும். இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ராகுலுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட பிரச்சாரம் பண்ணது பிரியங்கா. ஸ்டார் கேம்பெயினர், அவங்க ஒரு ஸ்டார் கேம்பெயினர். அது நல்லா நிரூபிச்சு இந்திரா காந்தியோ அப்படின்னு பேசுகிறாங்க. ஆமாம், அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. நல்ல ஒரு கேம்பெயினரை அவங்க நிரூபிச்சிட்டாங்க. அதே சமயம் பிரியங்காவை வயநாட்டில் கொண்டு போட்டது குடும்ப வாரிசு அரசியல்லாம் சொல்லுவாங்க. பிஜேபி இருக்கு தானே, சோனியா எம்பி, ராகுல் எல்லாமே அது உண்மைதான். அது கொஞ்சம் உறுத்தலான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எம்பி அவங்கள ஒருத்தரை வரவே கூடாத அரசியல்ல நம்ம தடுக்க முடியாது. மோடிக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடியவர் ராகுலா பிரியங்கா? ராகுல் தான், சந்தேகமே இல்லை. ராகுல் காந்தியோட வயசு அளவு கூட நீங்கள் சீட் வாங்க மாட்டீங்கன்னு தான் பேசுனீங்க. நீங்கள் இன்னைக்கு என்ன நிலைமை, டபுள் மடங்குன்னு வாங்கியிருக்காரு. அதாவது மோடியோட செல்வாக்கு குறைஞ்சதுக்கு காரணம் மோடியே தான். பிரியங்கா வரதுனால ராகுலுடைய அந்த ஒளி வட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிரியங்கா அந்த இடத்த பிடிக்கிற அளவுக்கு வரல. பிரியங்கா இன்னொரு ஒரு சைடு கேரக்டராக தான் இருக்காங்க. அது காங்கிரஸுக்கு ஒரு பலம் சேர்க்கிற ஒரு இதாக தான் இருக்காங்களே தவிர, ஆளுமையாக இருக்காங்களே தவிர, இன்னும் தனித்து ஒரு ஆளுமையாக அவங்க டெவலப் ஆகிறாங்க. பிரியங்காவுக்கு ராகுலை தாண்டி தான் வரணும்னு ஒரு எண்ணம் இருக்காது. அது அந்த மாதிரியான எண்ணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. வணக்கம் ஆகாயின் நண்பர்களே. வயநாடு தொகுதியில் பிரியங்கா போட்டியிடுவது ஏன்? எதிர்காலத்தில் அரசியல் அதிகாரம் மேலும் அதிகரிக்குமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வயநாடு தொகுதியில் பிரியங்கா போட்டியிடுகிறார். ஏன் இந்த ஒரு உத்தியை காங்கிரஸ் இந்த நேரத்தில் கையாளுகிறது? இல்லை, இது எதிர்பார்த்த ஒரு யுக்தி தான். ஆக்சுவலாக இப்போ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டும் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி 43 இடங்களை பெற்றது. அதில் 37 இடங்கள் சமாஜ்வாடியும் 6 இடங்கள் காங்கிரஸும் பெற்றது. வேற அவங்க பாஜக 65 இடங்கள் பெறுவோம், 70 இடங்கள் பெறுவோம்னு கடைசியில் 33 இடங்களோட அவங்க இதாயிட்டாங்க. ஸோ அந்த உத்தரப்பிரதேசத்தில் இந்த காங்கிரஸ் அகிலேஷ் அண்ட் ராகுலுடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபியூச்சரும் நல்லா இருக்குது. தலித் ஓட்டுகள், யாதவ் ஓட்டுகள், முஸ்லீம் ஓட்டுகள் எல்லாத்தையும் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரேபரேலிலையும் வயநாட்டிலையும் ஜெயிச்ச ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலியில் இந்த வாட்டி ஒரு ரீட்டைன் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா முக்கியமாக இருக்கணும்னா, அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் கட்சியை வளர்க்க வேண்டியிருக்கு. காங்கிரஸை இன்னும் வளர்க்க வேண்டியிருக்கு. வெறும் 6 தொகுதிகள் தான் வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கட்சியை வளர்த்தா வரப்போகிற அசம்பிளி எலெக்ஷன்ஸில் உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி கவர்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னும் அடுத்த தேர்தலில் 29 தேர்தலில் இன்னும் கொஞ்சம் 60 இடங்களை பெற்றாங்கன்னா காங்கிரஸே கொஞ்சம் சுயமாகவே ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு அடுத்த கட்ட முயற்சிக்கு அவங்க போகலாம். மத்திய பிரதேஷ்லையும் உத்தரப்பிரதேஷ்லையும் இன்னும் கட்சியை சின்சியராக வளர்த்தாங்கன்னா, அதே மாதிரி சத்தீஸ்கர்லையும் குஜராத்லையும் இன்னும் கொஞ்சம் இடங்கள் அதிகமாக பெற்றாங்கன்னா, உத்தரகாண்ட்லையும் அதிகமாக பெற்றாங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு ராஜஸ்தான்லையும் இன்னும் கொஞ்சம் அதிகமான இடங்கள் பெற்றாங்கன்னா, அதுவும் வடக்கில் குறிப்பாக இந்த ஹிந்தி பசு மாநிலங்கள்னு கவு பெல்ட்னு சொல்லுவாங்க, அந்த கவு பெல்ட்டில் கொஞ்சம் அதிகமான இடங்களை பெற்றாங்கன்னா கொஞ்சம் 29 காங்கிரஸே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி கவர்மெண்ட்டு எப்படி போகும், இதுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் வரும்லாம் தெரியாது. ஆக்சுவலாக பாஜக ஆதிக்கத்தை செலுத்தினா கூட்டணி கட்சிகள் எப்படி டீல் பண்ணுவாங்க, விட்டு போடுவாங்களா மாட்டாங்களா, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த கவு பெல்ட்டில் கட்சியை வளர்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கிற போது ராகுல் காந்தி ரேபரேலியை ரீட்டைன் பண்ணது அடிப்படையாக நல்ல விஷயம். அவங்க காங்கிரஸோட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அது என்னென்னா, இன்னும் கேட்டிங்கன்னா ரேபரேலியில் வயநாடை தக்க வச்சுட்டு ரேபரேலியில் விட்டுட்டு வந்தார் வச்சுக்கோங்க, வயநாடு தக்க வைக்கிறார் வச்சுக்கோங்க. ரேபரேலியில் வர பை எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த பெல்ட்டில் அந்த எலெக்ஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அடுத்து யார் நிற்கிறாங்களோ காங்கிரஸாரோட பிரியங்காவே கூட நின்னா வச்சுக்கோங்க. பிரியங்கா காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு போட்டி போகும். அப்போ அந்த பர்டிகுலர் தொகுதியில் பிஜேபியோட எல்லா மிஷினரியும் அங்கே வேலை செய்யும். எல்லா பணம் எதாவது தேர்தல் கமிஷன் எல்லாமே அங்கே வேலை செய்வாங்க. அங்கே வேலை செய்யும்போது இந்த வாட்டி பொது தேர்தலும் போது பெற்ற வெற்றி மாதிரி பெற முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகம் அவங்களுக்கே இருக்கும். ஃபைட் ரொம்ப டஃப் ஆகிடும்.
கௌரவ பிரச்சனை ஆகிடும். அது பாஜகவுக்கும் ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கும். இவனை தோக்கடிச்சே தீரணும்னு அவங்க எல்லா விதமான விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஏன்னா பணம் இருக்குது, பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட. அதனால் வந்து எதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயின் நம்ம எடுத்துக்கணும்? பிரியங்கா நிறுத்தி பலிகடா ஆக்க முடியாது. அவங்க தான் இப்போ ஓரளவுக்கு இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ராகுலுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட பிரச்சாரம் பண்ணது பிரியங்கா. கிட்டத்தட்ட அவங்களுடைய பிரச்சாரம் வந்து ஒரு பவர்ஃபுல்லாகவும் மக்களை கவரும் விதமாகவும் இருந்தது. ஸ்டார் கேம்பெயினர், அவங்க ஒரு ஸ்டார் கேம்பெயினர். அது நல்லா இந்திரா காந்தியோ அப்படின்னு பேசுகிறாங்க. ஆமாம், அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. நல்ல ஒரு கேம்பெயினரை அவங்க நிரூபிச்சிட்டாங்க. மோடிக்கு உரிய பதிலை வந்து டக்கு அங்கெல்லாம் கொடுத்து நல்லா நிரூபிச்சிட்டாங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த மட்டும் பிரியங்காவும் ராகுலும் வந்து ஒரு முக்கியமான கேம்பெயினராக இருக்காங்க. ஸோ அதனால் பிரியங்காவை வந்து நீங்கள் ரேபரேலில் நிறுத்தி வயநாடை தக்க வச்சுட்டு ரேபரேலில் காலி அவுட் ஆக நிறுத்தினீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஒரு கௌரவ போர் மாதிரி ஆயிடும். அது மேலும் நீங்க சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி இருக்கிறது தான் எதிர்காலத்தில் ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கு சௌரியமா இருக்கும். மேலும் ஒரு பிரதமர் வேட்பாளராக அந்த வட மாநிலங்களில் காங்கிரஸுக்கு செல்வாக்க கூட்டுற விதமாகவும் வட மாநிலங்களை ரெப்ரசென்ட் பண்ற விதமாகவும் ராகுல் காந்தி அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அங்கே தான் இன்னும் கட்சியை நிறைய வளர்க்க வேண்டியிருக்கு. அதே சமயம் பிரியங்காவை வயநாட்டில் கொண்டு போட்டது குடும்ப வாரிசு அரசியல்லாம் சொல்லுவாங்க. பிஜேபி இருக்கு தானே, சோனியா எம்பி, ராகுல் எல்லாமே அது வந்து உண்மைதான். அது வந்து கொஞ்சம் உறுத்தலான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எம்பி. ஆமாம், உறுத்தலான ஒரு விஷயம் தான். ஆனால் அதே சமயம் காங்கிரஸுக்கு அந்த குடும்பத்தை விட்டு அவர் வழி கிடையாது. நீங்கள் ரியாலிட்டியை பார்க்கணும், யதார்த்த நிலைமையை பார்க்கணும். அவங்க தான் வந்து அவங்க 2 பேர் தான் இந்தியா முழுக்க ஓடி பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு ஏதோ காங்கிரஸ் ஓரளவுக்கு 52 இடங்கள்லேருந்து 99 இடங்கள் போயிருக்கு, இல்லை சுயேட்சைகள் ஆதரவோட 104 இடங்கள் போயிருக்கு அப்படின்னா அது அவங்க 2 பேரும் நம்பி தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க அண்ணன் தங்கையா இருக்காங்கன்றதுனாலே இல்லை அக்கா தம்பியான்னு தெரியாது எனக்கு, வயசு ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா தம்பியாக இருக்கலாம், ராகுலுக்கு 50 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபபிளி வந்து என்னென்னா அவங்க 2 பேர் தான் வந்து முக்கியமான வெற்றிக்கு காரணமாக இருக்காங்க. அது அவங்க ஜஸ்ட் சிஸ்டர் பிரதராக இருக்கிறதுனாலேயே அவங்கள வந்து ஒருத்தரை வந்து வரவே கூடாத அரசியல்னு நம்ம தடுக்க முடியாது. அவங்க காங்கிரஸுக்கு வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்காங்க. அதனால் வந்து காங்கிரஸ் தொண்டர்களே அவங்கள விரும்புகிறாங்க. சோனியா காந்தி ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டையர்ட் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ராஜ்யசபாக்கு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அவங்களால வந்து தேர்தல் அரசியலில் நிற்க முடியாது தான். ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு லைஃப்பில் தான் அவங்க இருக்காங்க. ஒரு கௌரவமான ஒரு பதவியில் இருக்காங்களே தவிர ஷீ இஸ் நாட் இன் தி ஆக்டிவ் பாலிடிக்ஸ். இந்த 2 பேர் தான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்காங்க. பட் இது வந்து பாஜக தரப்புலேருந்து இவங்களை பற்றி வாரிசு அரசியல்லாம் சொல்லுவாங்க. பாஜகலேயே 20 மந்திரிகளோட வாரிசுகள்லாம் இருக்காங்கன்னு ராகுல் காந்தி ஒரு பெரிய பட்டியலே போட்டதை நம்ம பார்த்தோம் நம்ம. பட் அவங்க சொல்கிற பட்டியலுக்கும் இவர் சொல்கிற பட்டியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது பாஜக தரப்புலேருந்து வைக்கிற விஷயம் என்னென்னா காங்கிரஸில் தலைமை பொறுப்புக்கு வாரிசுகள் வராங்கன்றதான் முக்கியமான விஷயம். இதில் எப்படி திமுகவில் தலைமை பொறுப்புக்கு வராங்களோ அதே மாதிரி அங்கே வராங்க. சமாஜ்வாடியில் வராங்க, இதில் தேஜஸ்வரி அந்த லல்லு பிரசாத் பையன் வராரு. இப்படி பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்புக்கு அந்த வாரிசு வரான். அதுதான் பாஜக சொல்கிற குற்றச்சாட்டு. ஆனால் பாஜகவில் இருக்கிற வாரிசுகள்லாம் தலைமை பொறுப்புக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. வாரிசாக இருக்காங்க, தலைமைக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அது 2த்துக்கும் இந்த வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த விமர்சனத்தை வந்து காங்கிரஸ் தாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இது வந்து கேஸ் பண்ணி தான் ஆகணும். கேரளாவில் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி வந்து ஈஸி, சுலபமான வெற்றி. சுலபமான வெற்றி பிரியங்காக்கு. இந்த வாட்டியே வந்து 2.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் வின் பண்ணார். பிரியங்கா 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணுவாங்க. பீயிங் விமன் ஓட்டெல்லாம் அல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இங்கேயும் பாஜக விடாது. இங்கே வந்து சிபிஐ ஆனிராஜா மறுபடியும் போட்டி போடுவாங்களா நமக்கு தெரியாது. சிபிஎம் போட்டி போட்டால் அது மும்முனை போட்டியாக மாறும். அது சிபிஐ போட்டி போட்டால் அது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான போட்டியாக மாறும். பிஜேபி வந்து இப்போ கேரளாவில் பொறுத்த மட்டும் ஒரு இடத்துல வாங்கிட்டாங்க. சுரேஷ் கோபி அந்த ஜார்ஜ் குரியன் 2 பேர் மந்திரியாக இருக்காங்க. இந்த 2 பேரும் கடுமையாக வேலை செய்வாங்க ராகுல் பிரியங்காவை தோக்கடிக்கிறதுக்கு. அதனால் முடியாது. பிரியங்கா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த பகுதியில் முக்கியமாக தனக்கு வாக்களித்த வயநாடில் வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராகுல் பதிலாக பிரியங்கா நிற்கிறாங்க. நீங்கள் ஜெயிச்சிருவாங்க நிச்சயமாக சொல்கிறீங்க. இதை தேசிய என்ன மாற்றத்தை கொண்டு வருவாங்க? தேசிய அரசியல் முக்கியமாக ராகுலுக்கு இணையான ஒரு அதிகாரம் மிக்கவராக பார்க்கப்படுவாரா, இல்லை ஏற்கனவே பல பேர் சொன்னது ராகுலுக்கு பதிலாக பிரியங்காவை முன்னிறுத்தி இருந்தால் கடந்த பல தேர்தல்களில் காங்கிரஸ் நல்ல வெற்றி பெற்றிருக்கும், அதை நீங்க ஏத்துக்கிறீங்க? இல்லை, அப்படிலாம் நம்ம பிரியங்கா நல்ல ஒரு கேம்பெயின் பண்ணாங்கன்னு தான் நானும் சொல்றேன். அதில் எந்த மாற்ற கருத்தும் எனக்கு கிடையாது. ஆனால் அதே சமயம் ராகுல் காந்தி எடுத்த எஃபர்ட்ஸ் நம்ம வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. பாரத் ஜோடோ யாத்திரை போன விஷயமாகட்டும், பாரத் ஜோடோ நியாய யாத்திரை போன விஷயமாகட்டும், இந்த தேர்தலுக்கு முன்னாடி எப்படி ஒரு சாமானிய மக்களெல்லாம் அணுகி அவர் பேசி பிரச்சனைகளை வந்து தெரிந்து கொண்ட விதமாகட்டும், ஒன்றும் இல்லை சார், ஒரு சிம்பிள் விஷயம் சார். அதாவது வந்து அம்பானியும் அதானியும் வந்து ட்ரக்காக பணம் அமிச்சாங்க ராகுல் காந்திக்குன்னு பேசினார். யார்? மோடி பேசினார். பேசின அடுத்த நாளே ராகுல் காந்தி ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில் என்ன சொன்னார்? ட்ரக்காக பணம் அமிச்சா நீங்கள் சொல்கிறீங்க, இடி விசாரணைக்கு உடனடியாக ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ ட்ரக் வந்தது, எனக்கு எவ்வளோ ட்ரக் வந்து நம்ம பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோ மட்டுமே 30 கோடி பேர் பார்த்துருக்காங்க 3 நாளில். 30 crores.
இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து எவ்வளோ தூரம் இந்த வாட்டி காங்கிரஸ் வந்து வின் பண்ணதுக்கு காரணம் வந்து சோஷியல் மீடியாவில் அது ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனால தான் வின் பண்ணியிருக்கு. நாட் ஓன்லி காங்கிரஸ்காரங்க மட்டுமே ஆக்டிவாக இல்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா துருவரத்திலாம் அவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் அவங்கெல்லாம் ஒரு போஸ்ட் போட்டாலே வந்து குறைந்தபட்சம் 1 கோடி பேர் பார்க்குறாங்க. அதெல்லாம் காங்கிரஸுக்கு ஆதரவான மோடிக்கு எதிர்ப்பான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நிறையா. நிவேஷ்குமார் NDTVயில் இருந்தவர் அவரெல்லாம் வந்து மோடிக்கு எதிரான பல விஷயங்கள் போடுறார். அதெல்லாம் மில்லியன்ஸில் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மக்கள் மனசை மாற்றி காங்கிரஸுக்கு ஆதரவான ஓட்டுக்களாக மாறி இருக்கு. அதில் வந்து ராகுல் காந்தியோட அந்த நியாய யாத்திராலாம் வந்து முக்கியமான விஷயம். அதனால் பிரியங்காவுடைய பங்களிப்பை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. பட் ராகுலோட பங்களிப்பு ரொம்ப அதிகம். இன்றைக்கி கூட நீங்கள் இந்தியா முழுக்க ஒரு சவுத் இந்தியாவில், இந்தியா கூட வேண்டாம், சவுத் இந்தியாவில் ஒரு போல் எடுங்க. நல்ல பிரதமர் யார் இந்தியாவுக்கு அப்படின்னு மோடியா ராகுலான்னு கேட்டிங்கன்னா ராகுல் வில் கெட் பெட்டர் ஓட்ஸ். உத்தரப்பிரதேசில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க புள்ளி விவரங்களில். நான் சொல்கிறேன் ராகுல் காந்தி ahead of மோடி. அது உண்மை. அப்போது பிரியங்கா அந்த இடத்துல இல்லை. ஸோ மோடிக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய தலைவராக ராகுல் தான் உருவாகிட்டு இருக்காரு. பிரியங்கா வந்து காங்கிரஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, நல்ல கேம்பெயினராக இருக்காங்க. குடும்பத்திலேயே அவளை தள்ளி வைக்கிறாங்க. கொஞ்சம் ராகுலை முன்னிறுத்தி பிரியங்காவை தள்ளி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் தள்ளி வைக்கிறதான் நான் நினைக்கல. அவங்க தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஆனால் வந்து இதில் என்ன பிரச்சனை வரும்னா, இந்த மாதிரி அமைப்பில் என்ன பிரச்சனை வரும்னா, இந்த காங்கிரஸில் எப்போதுமே கோஷ்டிகள் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அது ஒரு கோஷ்டி பிரியங்கா காந்தியை சுற்றிட்டு இருக்கோம், ஒரு கோஷ்டி ராகுலை சுற்றிட்டு இருக்கோம், ஒரு கோஷ்டி கார்கேவை சுற்றிட்டு இருக்கோம், ஒரு கோஷ்டி KC வேணுகோபாலை சுற்றிட்டு இருக்கோம். இப்படி அந்த கோஷ்டி அங்கங்கே பதவி பிடிக்கிறதுக்கு அந்தந்த கோஷ்டி அந்தந்த ஆளை பிடிச்சிட்டு இருக்கோம். அது நடக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் பிரியங்கா ஒதுக்கி வைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் பிரியங்காவை இங்கே கேரளாவில் கொண்டு இறக்கிறதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, கேரளாவில் இப்போ தான் வந்து பிஜேபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க, ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ சவுத் இந்தியாவில் கேரளாலேயோ ஆந்திராலேயோ இனிமேல் பிரியங்கா வில் மேக் லாட் ஆஃப் விசிட்ஸ். இங்கே சவுத்தில் விசிட் பண்ணுவாங்க ஒன்ஸ் MP ஆகிட்டாங்கன்னா. ஸோ அவங்க விசிட் பண்ணும்போது பாஜக தென்னாட்டில் தன்னுடைய கால்களை தடம் பதிக்கக்கூடாது, கர்நாடகாவில் அது மேலும் வளரக்கூடாது, தெலுங்கானாவில் மேலும் வளரக்கூடாது, சவுத்தை நம்ம பார்த்துக்கணுன்னு அந்த ஐடியாவில் பிரியங்கா இறக்கி விட்ருக்காங்க. தெற்க நீ பார்த்துக்கோ, வடக்க நான் பார்த்துக்கிறேன், 29 நம்ம பார்த்துடலாம் ஒரு கை. அதுதான் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. அது ஆக்சுவலாக காங்கிரஸோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டு பேரும் வடக்கில் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு ஓட்டுகளும் வாங்கினாங்க. இன்னும் மத்திய பிரதேசில் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு, ராஜஸ்தானில் சத்தீஸ்கர்லாம் பண்ண வேண்டியிருக்கு, உத்தரப்பிரதேசில் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. அதை நான் பார்த்துக்கிறேன். சவுத்தில் வந்து பிஜேபி கால் பதிக்கூடாது ஃபர்தராக. இந்த கேரளாவில் ஒன்றுக்கு மேலே வரவே கூடாது, இல்லை அந்த ஒன்றும் இல்லாத பண்ணணும் 29. அது நீ அங்கே போய் வேலை செய் அப்படின்றது தான் பிரியங்கா கொடுத்துருக்க அசைன்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் அவங்க இங்கே இறக்கி விடப்பட்டிருக்காங்க. இது வந்து ராகுல் காந்தி கொடுத்த வாக்குறுதிகளை வந்து இவங்க தொடர்ந்து நிறைவேற்றுறாங்க. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இது ஆக்சுவலாக. அதனால் அதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. இந்தியாவுக்கு கம்யூனிஸ்ட் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்குது, அதை எடுத்து போட்டி போடுறாங்களேன்னா வேறு வழி இல்லை, போட்டி போட வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து இது அப்படியே ஒரு மும்முனை போட்டியாக இருந்தாலும் காங்கிரஸ் கம்ஃபர்டபுளாக லீடில் வின் பண்ணுவாங்கன்றதான். ஏற்கனவே நிறைய இடங்களுக்கு வின் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல தான் LDF வின் பண்ணிருக்காங்க, UDF தான் நிறைய இடத்துல வின் பண்ணிருக்காங்க. அதனால் பிரியங்காவை எடுத்து இறக்கி விட்டுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஆனால் தேசிய லெவலில் இன்னும் கூட அவங்க கட்சி தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில்லை. கார்கே கொடுத்ததுங்கிறது வந்து ஒரு தயக்கம் காரணமாக தான். இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியுமா இல்லையாங்கிறது தெரியாது, குடும்பத்தின் கையில் கட்சி இல்லை, இதெல்லாம் காட்டுறன்னு நினைச்சாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தியும் பிரியங்கா தான் முழுக்க பிரச்சாரம் பண்ணி இந்த அளவுக்கு இடங்களை கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க. அப்படின்னா தலைமை மாறும். இல்லை, அது கார்கேவோட இம்பார்ட்டன்ஸையும் நம்ம அவ்வளோ தூரம் அலட்சியப்படுத்த முடியாது. ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தார். ஏன்னா கார்கே வந்து அவர் ஒரு தலித் சமுதாயத்தை பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து காங்கிரஸோட தலைவராக இருக்கிறது பட்டியலின மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு விஷயம். உத்தரப்பிரதேசில் பட்டியலின மக்கள் இந்த வாட்டி BSPயை கைவிட்டுட்டு மாயாவதியை கைவிட்டுட்டு காங்கிரஸ் சமாஜ்வாடிக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? அதுக்கு கார்கேயும் ஒரு காரணம். காங்கிரஸில் வந்து ஒரு தலித் தலைமை இருக்குது, அதுவும் ஒரு காரணம். அதனால் அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்ட்டி மேனாக இருக்கார். ஸோ அவருக்கு கீழே இவங்க 2 பேர் வேலை செய்கிறாங்க. இவங்க செல்வாக்குமிக்க தலைவர்களாக இருக்கலாம், பட் ஒரு ரெஸ்பெக்டபுளான ஒரு லீடர் காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கார், ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இருக்கார் அப்படின்றது வந்து அதற்கான ஒரு செல்வாக்கை வந்து காங்கிரஸுக்கு கொண்டு சேர்க்கும் என்பது என் கருத்து. அவங்க அதுக்குன்னு கார்கேக்கு மேலே இவங்க வளர்ந்துருவாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் நாளைக்கே ஒரு காங்கிரஸ் ஒரு மெஜாரிட்டி 29 நல்லபடியாக வந்ததுன்னா ராகுல் காந்தி தான் நேச்சுரல் சாய்ஸ் ஃபார் பிரைம் மினிஸ்டர். இப்போ வந்து இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கலாம். அது மம்தா ஒத்துக்க மாட்டாங்க, அகிலேஷே கூட ஒத்துக்க மாட்டார், இல்லை தேஜஸ்வியை கூட ஒத்துக்க மாட்டார், இல்லை சரத்பவாரே ஒத்துக்க மாட்டார், உத்தவ் தாக்கரே கூட ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்குலாம் என்ன பையன்னா காங்கிரஸ் பலமாகக்கூடாது. காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்துட்டார்னா காங்கிரஸ் அது பலமாகும் இல்லையா? காங்கிரஸ் பலமாகும்னா முதல் அடி திருவண்ணாமலுக்கு தான் விழும். காங்கிரஸ் வளர்ந்ததுன்னா இங்கே வந்து அகிலேஷுக்கு தான் விழும்.
மகாராஷ்டிராவில் சரத்பவாருக்கும் உத்தவுக்கு தான் விழும் காங்கிரஸோட செல்வாக்கு வளர்ந்ததுன்னா. இப்போவே மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாருக்கும் கொஞ்சம் ஒரு இது இருக்குது. என்னென்னா காங்கிரஸ் அதிக இடங்களை பெற்றுருத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ காங்கிரஸுக்கு ஒரு செல்வாக்கு அங்கே ஏறிட்டுருக்கு. அதனால் அவங்க வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷன்ஸில் நவம்பரில் காங்கிரஸை கொஞ்சம் இன்னும் மட்டம் தர முடியுமான்னு பார்ப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் பலம் பெறக்கூடாது, ராகுல் காந்தி செல்வாக்கு மிக்க தலைவராக வந்துடக்கூடாதுன்றது அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா. அது ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் மோடியை அகற்றணும், மோடியை இறக்கணும், மோடி இருந்தால் நமக்கு பிரச்சனை வரும்னு அதுவும் ஒரு பயம் இருக்குது. மோடியை இறக்கிறதுக்கு நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு அந்த இதுவும் இருக்குது. அதே சமயம் காங்கிரஸும் ரொம்ப பலம் பெற்றக்கூடாதுன்ற ஒரு ஆசையும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் இவங்கெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மோடிக்கு எகென்ஸ்டாக ஒரு பெரிய பவர்ஃபுல் இமேஜாக இருக்கக்கூடியவர் ராகுலா பிரியங்கா? ராகுல் தான், சந்தேகமே இல்லை. அது மோடிக்கு கவுண்டராக இருக்க. இப்போ நீங்கள் இப்போ பாஜகவே ரொம்ப நாளாக சொல்லியிருந்த பப்பு அது எல்லாம் இப்போலாம் சொல்கிறது இல்லையே, பப்புலாம் சொல்கிறது இல்லையே. ஏன்னா ராகுல் காந்தியோட வயசு அளவு கூட நீங்கள் சீட்டு வாங்க மாட்டீங்கன்னு தான் பேசுனீங்க நீங்கள். இன்றைக்கி என்ன நிலைமை, டபுள் மடங்குன்னு வாங்கியிருக்காரு. அதனால் he has proved himself. அதனால் அது இன்னும் வரப்போகிற காலத்தில் இன்னும் ப்ரூவ் பண்ணுவார். ஆனால் இவங்களுடைய அரசாங்கம் எப்படி நடக்குது, இந்த கூட்டணி அரசாங்கம் பாஜக அதில் எப்படி ஆதிக்கம் செலுத்துது, கூட்டணி கட்சிகள் அதை எப்படி சகிச்சுட்டு போகிறாங்க, கூட்டணி கட்சிகள் அடங்கி போகிறாங்களா இல்லை ஆர்ப்பரித்து எழறாங்களான்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ராகுல் கிடைத்த ஓட்டு மோடியுடைய செல்வாக்கு குறைவு காரணமாக கிடைச்சதா, ராகுலுடைய செல்வாக்கு உயர்வு காரணமாக கிடைச்சதா? அதாவது மோடியோட செல்வாக்கு குறைஞ்சதுக்கு காரணம் மோடியே தான். ஏன்னா அவ்வளோ மோசமாலாம் பேசினார். அதனால் அவருடைய செல்வாக்கு தான் குறைஞ்சி போச்சு. 10 வருஷ காலம் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை கவனிக்காமல் இருந்தார். அந்த வாழ்வாதார பிரச்சனைகளை கரெக்டாக ராகுல் ப்ரொஜெக்ட் பண்ணார் மக்கள்கிட்ட. அதனால் மக்கள் எடுத்து ஓட்டு போட்டாங்க. ஸோ இந்த பாஜகவோட சரிவுக்கு காரணம் மோடியோட செயல்பாடுகள், சர்வாதிகார செயல்பாடுகள், அரசாங்கத்தோட இடி சிபிஐ எல்லாம் பழி வாங்குறதுக்கு பயன்படுத்தின விஷயங்கள், அப்புறம் எலக்ட்ரல் பாண்டில் பண்ண ஊழல்கள், இந்த மாதிரி அக்னிபாத் போன்ற விஷயங்கள், அது இளைஞர்களை பாதித்த விஷயங்கள், வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இதெல்லாம் மோடியோட அவரால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள். அது அவருக்கே ஒரு சரிவை கொடுத்து விட்டது. ஆனால் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் ஆட்சி பண்ணிட்டு. ஆமாம்மா, இப்போ நடக்கிறத பார்த்தா ஆரம்பத்தில் ஏதோ பிஜேபி ஆட்சி கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குன்றதை நானும் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இந்த ஆதரவு கொடுத்துன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்குது. அவங்களுக்கும் எடுத்த உடனே போட்டை கவுக்கக்கூடாது இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. அது கவுத்தா அவங்க பதவி ஆசை பேராசையில் கவுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, இது எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னு பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அது கூட்டணிக்குள்ளேயே நீ பெரியவனா நான் பெரியவனா, முதல்ல உங்களை கவுக்க உங்களை எப்படி நான் உங்கள் கட்சியை உடைக்கிறதுன்னு மோடி யோசிச்சுட்டு இருப்பார். அவங்க இவன் எப்போ நம்ம கட்சியை உடைக்க போகிறாரோ இவர் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கு இந்த கவர்மெண்ட் போயிட்டுருக்கோம். அது ஏதோ ஒரு இடத்துல உடையும் டம்முன்னு. உடஞ்சா அதுக்கு தயாராக இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையான்றது அப்போ தான் தெரியும், ஆல்டர்னேட்டாக இருக்கா இல்லையான்றது. பட் அதை விட சிறப்பு என்னென்னா, இந்த 5 வருடம் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு 29ல் காங்கிரஸ் தலைமையிலேயே ஒரு அரசாங்கம் அமைக்கிறதுக்கான முயற்சிகளில் ராகுல் பிரியங்கா கார்கே இறங்கினாங்கன்னா அது இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குன்னு என்னோட கருத்து. சரி, ராகுல் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 29 வரைக்கும் எடுத்தா என்ன, அடுத்த இலக்கு 29 தான். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் மாநில தேர்தல் நடைபெற இருக்கு. மகாராஷ்டிரா வர வேண்டியது, ஹரியானா வர வேண்டியது இருக்கு, உத்தரப்பிரதேஷ் தேர்தல் இன்னும் 2-3 ஆண்டுகளில் வர வேண்டியது இருக்கு. இல்லை, ஜார்க்கண்ட் இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு, நிறைய மாநிலங்கள் இருக்கு, நிறைய மாநிலங்கள். இந்த தேர்தல் நோக்கி போறது முக்கியமா, இதுல ராகுலுடைய முகம் தான் முக்கியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் பிரியங்கா ஒரு தீவிர அரசியலில் இறங்குவது என்பது இன்னும் பக்கபலமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமா பக்கபலமாக தான் இருக்கும். காங்கிரஸுக்கு வெற்றியை கொண்டு வருவதற்கு ஒரு பக்கபலமாக பிரியங்கா இருப்பாங்க. மகாராஷ்டிரா ஹரியானாவில் கண்டிப்பாக இந்த முறை காங்கிரஸ் ஆட்சி நவம்பரில் வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். மகாராஷ்டிரா கூட்டணி தான் இருக்க முடியும். மகாராஷ்டிரா கூட்டணியில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தனியே கூட வருவாங்க, தனிச்சையாக கூட வருவாங்க. ஜார்க்கண்டில் கூட கூட்டணியோட ஜேஎம்எம் கூட்டணியோடு வருவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்சி நேஷனல் கான்ஃபரன்ஸோட ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா வருவாங்க. அதனால் இந்த ஸ்கோப் நல்லா இருக்குது. வரப்போகிற காலம் காங்கிரஸுக்கு நல்லா இருக்குது. அதில் பிரியங்காவுடைய ரோல் இன்னும் முக்கியமானதாக இருக்கணும். பிரச்சாரத்தில் நல்லா பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு எம்பி போஸ்ட் கொடுத்து அவங்களுடைய சர்வீஸை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட், காங்கிரஸ். இந்த தேர்தலில் அவங்க உழைச்சதுக்கான ஒரு பரிசாக கூட வச்சுக்கலாம் அது ஆக்சுவலாக. ஸோ அது கொடுத்துருக்காங்க. இன்னும் மேன்மேலும் உழைச்சி காங்கிரஸ் இன்னும் வலுப்பெற்றதாக மாற்றத்துக்கான ஒரு பணியில் அவங்க ஈடுபடுவாங்க. அதுக்கான ஸ்கோப் பிரகாசமாக இருக்குது. பட் காங்கிரஸுடைய லீடர், அது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்றது ராகுல் தான். அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. பிரியங்கா வரதுனால ராகுலுடைய அந்த ஒளி வட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒளி வட்டம் குறையறதுக்கான சான்ஸே கிடையாது. அது ராகுல் ஆல் இண்டியா லெவலில் ராகுல் தான் இன்றைக்கி மோடிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. மோடிக்கு அடுத்தபடியான ஒரு பெரிய செல்வாக்கு ராகுல்கிட்ட தான் இருக்குது. பிரியங்கா அந்த இடத்த பிடிக்கிற அளவுக்கு வரல. பிரியங்கா இன்னும்
ஒரு சைடு கேரக்டராக தான் இருக்காங்க. அது காங்கிரஸுக்கு ஒரு கூட ஒரு பலம் சேர்க்குற ஒரு இதாக தான் இருக்காங்களே தவிர, ஆளுமையாக இருக்காங்களே தவிர, இன்னும் தனித்த ஒரு ஆளுமையாக அவங்க டெவலப் ஆகலை. ஆக்சுவலாக முக்கியமாக முதல்ல அவங்க ஒரு பொதுக்கூட்டத்தை சந்திச்சது என்னுடைய நினைவு சரியாக இருந்ததுன்னா 98 சென்னையில் தங்கபாலு ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் நினைக்கிறேன். அப்போ இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எப்போல்லாம் கூட்டங்களை அவர் சந்திக்கிறாரோ அப்போ நல்ல ஒரு ஆர்ப்பரிப்பு இருந்திருக்கு. அதனால தான் நான் கேட்குறேன், ராகுலுடைய குளோரியை இவங்க ஷேர் பண்ணிப்பாங்களா, டைல்யூட் பண்ணிடுவாங்களான்னு கேட்குறேன். இல்லை, ராகுலுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அவரை மீறிய செல்வாக்கு பிரியங்காவுக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. அவங்க 2 பேருக்குள்ளே வந்து காங்கிரஸை ஆட்சிக்கு கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்குமே தவிர, பிரியங்காவுக்கு வந்து ராகுலை தாண்டி தான் வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்காது. அது அந்த மாதிரியான எண்ணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஸோ ராகுலை ப்ரொஜெக்ட் பண்ணி, காங்கிரஸை ப்ரொஜெக்ட் பண்ணி மேலே வரணுன்றதான் பிரியங்காவுடைய நோக்கமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்திரா காந்தி மாதிரியான ஒரு டைனமிசம், இந்திரா காந்தி மாதிரியான ஒரு அப்ரோச், மக்களோட தொடர்பு கொள்வது, கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பிரியங்கா கிட்ட அதிகமாக இருக்குது ராகுலை விட. அப்படி ஒரு எண்ணம் வந்து காங்கிரஸ் தொண்டர்கிட்ட மத்தியில் இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து மறுக்க முடியாது. அவங்க வந்து மக்கள்கிட்டயே, நார்த்தில் இருக்கிற மக்கள்கிட்டயே அவங்க வந்து ஒரு இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க, அந்த ஆளுமை மிக்க தலைவராக வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவங்க வந்து இப்போது ராகுல் காந்திக்கு மேலே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்களான்றது தெரியாது. ராகுல் காந்தி ஒரு தலைவர்ன்ற முறையில் இவங்களுக்கு முன்னாடி அரசியலில் இருக்காங்க, அரசியலில் இருக்கார். அரசியலில் வந்து பல்வேறு விதமான ஒரு கஷ்டமான பணிகளை மேற்கொண்டு காங்கிரஸை வந்து வளர்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு நம்ம உதவியாக இருக்கணும்னு தான் தற்சமயத்துக்கு பிரியங்காவோட எண்ணமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திரு பிரியன், மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.